ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா, அம்மா லவா லட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நைட் சாப்பாடு எனக்கு நூடுல்ஸ் தான். காலையில் வச்ச சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. சுரக்கா பிரியாணி தான் காலையில் வச்சோம். அது மிச்சம் இருந்ததுனால, அம்மா நான் பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு ஏதாவது செஞ்சு வைக்கவான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் நூடுல்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா, நான் வெஜ் நூடுல்ஸ் தான் செய்யலான்னு நினச்சேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காளான் இருந்துச்சு. காளான் வச்சு நான் இதுவரையும் நூடுல்ஸ் கிளறுனதே இல்லை. சரி இன்றைக்கி புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காளான் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நாள் காலையிலாம் அது இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிரும்ல. அதனால் சரி இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி காளான் நூடுல்ஸாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் காளான் கிரேவி செய்கிற மாதிரியே செஞ்சு நூடுல்ஸ் செஞ்சுட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இருக்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நான் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணுவேன். ஒன்று தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே கரண்ட் எப்போ வாங்கிறது கரெக்டாக எல்லாம் ஃபைனல் பண்ணும்போது கரண்ட்டு போச்சு. திருப்பி நான் கொஞ்சம் நேரம் அது இது பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. அம்மா சாப்பாடு, நான் காளான் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட் டின்னர் செம்மையாக முடிச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.